ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு சிப்ஸு போன்ற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். சின்ன உருளைக்கிழங்கு தான். அதை கழுவிட்டு அதோட தோலை வந்து இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துடலாம். இது ஒரு 1/4 கிலோ அவ்வளோ போல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம செய்ய முடியும். எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். இப்போ தோல் சீவினதுக்கப்புறம் நம்ம இந்த பஜ்ஜி போடுவோம்ல, அந்த மாதிரி இதில் நல்லா சீச்சி எடுத்துடணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் தடிமனாக இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி போடுறது அந்த சைஸில் உள்ளதில் இந்த மாதிரி பீஸ் நம்ம வந்து செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும் குச்சி சிப்ஸுக்கு. அதுக்காக நம்ம இந்த மாதிரி அடுக்கிட்டு ஒரு நைஃப் வச்சு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அதிக அளவில் செய்யும்போது இதில் நீர் விட்டு ஒட்டிக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் தான் இது ஒட்டாமல் கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் கொஞ்சமாக செய்யணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் ஒட்டிக்கும். அதனால் இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம்ல, அந்த சைஸ் இருந்தால் தான் குச்சி சிப்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம டைரெக்டாக ஒரு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த ஸ்டார்ச் வந்து அந்த மாவு மாதிரி இருக்கும், அது வந்து வெளியேறிடும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 2 டைம் தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்துட்டு இதை ஒரு காட்டன் துணியில் நல்லா காய விட்டுறணும். ஒரு 1/2 மணி நேரம் போல் காய விட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த முருகலாக கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ சின்ன ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். ரொம்ப காரமாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூன் தான் இது. 3/4 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா உப்பு வந்து லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் மேலாக. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டைரெக்டாக உருளைக்கிழங்குல சேர்க்காதீங்க. மசாலா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்குல இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்க்க வந்து ட்ரையாக தான் இருக்கும். அதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கனால உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி விட ஆரம்பித்து திக்காயிரும். எவ்வளோ அளவு தண்ணி விடுதோ அந்தளவு வந்து ஒட்டிக்கும். லைட்டாக லெமன் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டிடும், உங்களுக்கு வராது கிறிஸ்பியாக. இப்போ இது சேர்த்தோன்னா பார்த்திங்கன்னா உடனே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஈரப்பதமாக அதுவே ஆயிரும். கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம உதுத்த மாதிரி நம்ம ஆயிலில் போடணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உதுத்து விட்ட மாதிரி போடணும். நீங்கள் அதிக அளவில் செய்யும்போது இது ரொம்ப ஒட்டிடும் தண்ணி விட்டு. அதனால் உடனே தான் இது நம்ம வந்து செய்யணும். லேட்டாக செஞ்சோம் அப்படின்னாலும் தண்ணி விட்டு ஒட்டிடும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நார்மலான ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிகமாக வச்சாலும் டேஸ்ட்டு மாறிடும், கம்மியாக வச்சாலும் கிறிஸ்பினஸ் இருக்காது. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிருச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.